எல்லாருக்கும் வணக்கம். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் விசஸ் நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம், இதில் இருக்க டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது 0 to 2.5 lakhs வந்து ரெண்டு ரெஜிம்லேயுமே இல்லை. 2 to 5 பார்த்தீங்கன்னா 5% ரெண்டு இதுலேயுமே. 5 to 10 பார்த்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் 20%. நியூ இதில் பார்த்தீங்கன்னா 5 to 7.5 lakhsக்கு 10%. அபவுட் 10 lakhs வந்து 30% ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில். பட் புது டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 10 to 12.5க்கு 20, 12.5 to 15 lakhsக்கு 25%. அதே வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 11 lakhs to 15 lakhs அந்த இது வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% தான். அது 5% அதுலேயும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 0 to 7 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஆனால் 3 to 7 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் வருது. அதை வந்து நம்ம இன்கம் வந்து 7 lakhs உள்ள இருந்தாங்கன்னா அந்த வர டேக்ஸ்லேயும் 25,000 நமக்கு ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 7 lakhs வரைக்கும் நமக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது. அப்புறம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 80C 80D, அதாவது இன்சூரன்ஸுக்கு கட்டுறோம். ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு 80D, லைஃப் இன்சூரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 80C, மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம் ELSSல பண்ணோம்னா அதெல்லாமே வந்து 80Cயில் நமக்கு டிடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த எந்த டிடக்ஷனும் கிடையாது. இந்த ஓல்டுக்கும் நியூக்கு என்னன்னா, அதாவது நிறைய இந்த மாதிரி வீட்டு லோன் வாங்கி திருப்பி கட்டுறவங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இன்சூரன்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இதெல்லாம் நிறைய பண்ணவங்களுக்கு வேணால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நல்லதாக இருக்கலாம். டேக்ஸ் கொஞ்சம் குறைக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் எதுவும் அதிகமாக பண்ணாதவங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க எதுவுமே அதில் டிடக்ஷன் காட்டி அவங்க எதுவும் கணக்கு எல்லாம் காட்ட வேண்டியதே கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 0 to 7 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் கிடையாது. 7 to 10 lakhs, அப்புறம் 10 to 15, 15 and above. 15 and above பார்த்தீங்கன்னா 30% ஸ்ட்ரெயிட்டாகவே டேக்ஸஸ் வரும். அதே மாதிரி இப்போ புது டேக்ஸ் ரெஜிமில் இந்த 2024 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேலரிடு பீப்புளுக்கு 75,000 பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்கமில் இருந்து அவங்க 75,000 குறைச்சி காட்டி அதை டேக்ஸ் அது கட்டினாலே போதுமானது. இதெல்லாம் தான் இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்டு அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம். தேங்க்யூ.